பைனாப்பிள் நீரிழிவுக்கு நல்லதா? உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா? அப்ப சாப்பிடுற உணவை தேர்வு செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி வச்சிருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு. இதுக்காக நீங்க உட்கொள்ளும் கார்போஹைட்ரேட் அளவை கவனத்தில் வச்சுட்டே இருக்கணும் இல்லையா? பைனாப்பிள் மாதிரி பழங்கள் சாப்பிட்றது நீரிழிவு இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்கு அவசியமான ஒன்று. சில பழங்களில் உங்கள் உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை பாதிக்கிற கார்போஹைட்ரேட்டும் அதில் இருக்கும். இதை எப்படி சால்வ் பண்ணுறது? சரியான அளவில் சாப்பிட்றதான் இதுக்கு சொல்யூஷன். கார்போஹைட்ரேட் கவுண்டிங். நிறைய நீரிழிவு நோயாளிகள் தாங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட் அளவை கவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இரத்த சர்க்கரை அளவு அதிகமாகிறதுக்கு கார்போஹைட்ரேட் காரணமாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் அளவை கணக்கிடுற மாதிரி ஒரு உணவு திட்டத்தை தயார் பண்ணிக்கோங்க. இது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை மேனேஜ் பண்ண உதவியாக இருக்கும். கிளிசமிக் இண்டெக்ஸ் மானிட்டரிங். நீங்கள் உட்கொள்கிற கார்போஹைட்ரேட் அளவு கணக்கிடுவதோட நீங்கள் சாப்பிட்ற உணவோட கிளிசமிக் இண்டெக்ஸையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட் எந்த அளவுக்கு இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யுங்கிறது கணக்கிட்டு சொல்கிறது தான் கிளிசமிக் இண்டெக்ஸ். ஒரு உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட் இன்னொரு உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை விட வேகமாக இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தலாம். ஒரு உணவோட கிளிசமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த உணவு இரத்த சர்க்கரை அளவை சீக்கிரமாக உயர்த்திடும். இருந்தாலும் நீங்கள் பழங்களை சாப்பிடலாம். ஆனால் இது பேலன்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும். உங்கள் மீல்ஸில் நீங்கள் லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் இருக்கிற உணவுகளாக சாப்பிடணும். பைனாப்பிள் கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கிற பழங்களில் ஒன்று. இது விட்டமின் சி அதிகமாக இருக்குது, சோடியம் குறைவாக இருக்குது. பைனாப்பிள் ஒரு மீடியம் கிளிசமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்டாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. பைனாப்பிள் ஜூஸில் அதிக சர்க்கரை இருக்குது. இது மீடியம் கிளிசமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்டாக இருக்கிறதால இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடணும். இது சர்விங் பைனாப்பிளோட கிளிசமிக் இண்டெக்ஸ் சோர்ஸ் 56 தான். உணவோடு சாப்பிட பைனாப்பிள் ஒரு சிறந்த சாய்ஸ். இதனால் சர்க்கரை அளவு உயராமல் தடுக்கப்படுது. உங்களுக்கு டயாபெட்டிஸ் இருந்தால் நீங்கள் பைனாப்பிள் சாப்பிட்லாம். ஆனால் அளவாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் சாப்பிட்ற மற்ற உணவுகளை பொறுத்து பைனாப்பிள் சாப்பிட்றத பேலன்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை இருக்கிறது தெரிஞ்ச பின்னால் முதல் முறையாக பைனாப்பிள் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்ட பின்னால் உங்கள் சர்க்கரை அளவை செக் பண்ணிக்கோங்க.